இசையமைப்பாளர் லைன் ப்ரொடியூசர் சதீஷ் சதீஷ் இப்பொழுது இந்த படத்தை பற்றி நமது தலைவர் அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் மரியாதை செய்வார். வெற்றி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடி போட்டார். சாக்ஷி அகர்வால் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் பொன்னாடி போட்டார். இசையமைப்பாளர் ரெஹனா மேடம் அவர்களுக்கு பொன்னாடி போட்டார். ஹரிஷ் அர்ஜுன் இசையமைப்பாளர் ஹரிஷ் அர்ஜுன். மிஸ்டர் சரண்குமார் இசையமைப்பாளர். சதீஷ். Okay, now usually manasla inda pesra. I don't prepare anything. You will see the tears in my eyes. Na kadasila paakumbodhu it was so good. It's a beautiful and the last piece is very good. And nijamagi sonno all the music directors have done such a good job. Beautiful panirukanga songs, music, and the actors have done so well. Sakshi looking so beautiful and nice. I'm a director, Rijma, we have to appreciate. You know, so many constructions, he did a great job, and wishing him all the best. Especially the last episode was amazing, so heart touching, and all the technicians, ellarku in order. Thanks. It's so beautiful to work with them. He'll never pinpoint something like that and tell you, just allow you to be free, whatever you want you can do. Anna, they have a nice director. I would love to work with him again. மிஸ்டர் ஹரிஷ் அர்ஜுன். வணக்கம், என்னோட பேர் ஹரிஷ் அர்ஜுன். ஸோ ஐம் பேசிக்லி an ஆக்டர் அண்ட் மியூசிஷியன். ஸோ என்னோட அப்பா இருக்கார் சுரேந்தர், அவர் பேர். அவரும் டைரக்டர் காமராஜும் தே ஆர் லைக் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்பா வந்து அவரும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிருந்தாரு. அவர் நிறைய பேருக்கு வாசிச்சிருக்காரு. ஸோ ஹீ பாஸ்ட் அவே லைக் 3 years பேக். ஸோ அவரோட சோல் மூலிமா இந்த படம் நல்லா வரும்னு நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதில் நடித்தவங்க எல்லாருக்குமே அம்மு அபிராமி, பிரேம், வெற்றி, சாட்சி, பூராமு சாரோட போர்ஷனும் கடைசியில் வந்த திவ்யா துரைசாமி அவங்களோட போர்ஷனுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஐம் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ ப்ளீஸ் அண்ட் லைக் டிஓபிஸ் த ஹோல் டீம், இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். நாங்கள் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. மியூசிக் நல்லா வந்ததுக்கான காரணம் டைரக்டர் சார், அவரோட விஷன், கதை நல்லா இருந்ததுக்காக தான் மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரெஹனா மேம் கூடலாம் ஒர்க் பண்ணுறது இஸ் லைக் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் எதிரே பார்க்கல இப்படி நான் ஒர்க் பண்ணுவோன்ட்டு. ப்ளீஸ், இது ஒரு சின்ன படம். நீங்கள் வந்து ப்ரெஸ் பீப்புளும் ஜென்ரல் ஆடியன்ஸும் இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிஸ்டர் சரண்குமார் அவர்கள். இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காமராஜ் வெற்றி, ரெண்டாவது எபிசோட் வெற்றி சாரோட எபிசோட் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எடிட்டர் சதீஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தை. இந்த படத்தை ஒர்க் பண்ண எனக்கு கொடுத்த காமராஜருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த டீமே ரொம்ப வித்தியாசமான ஒரு டீம். இதில் ஃபஸ்ட்டு திவ்யா துரைசாமி போர்ஷன் என்ன எடிட் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நான் வேறு ஒரு ஒர்க் இருந்ததால் பண்ணேன். திரும்ப நானே கேட்டு அந்த வெற்றி சாரோட போர்ஷனை எடிட் பண்ணேன். மைண்ட் ப்ளோயிங் ஒர்க் பண்ணுறது. அவரோட சின்ன சின்ன கரெக்ஷன் கூட அடிக்கடி வந்து ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கூட திரும்ப ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படி தான் இந்த படம் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணதுன்னு இல்லை, ஹோல் படமும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி அடைய வாழ்த்து. அடுத்து மகேந்திரன் அவர்கள் நடித்தார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேந்திரன். நான் முன்னாடி யாத்திசை அப்படின்ற ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஹலோ, யாத்திசை அப்படின்ற ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கான்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபஸ்ட்டு நான் அவரை வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். திவ்யா துரைசாமி அவங்களுடைய போஸ்டர் நான் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த படத்துக்கு. ப்ளஸ் இந்த படத்தோட ட்ரைலர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் கட்ஸு டீசர்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த டீமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்து கோபாலகிருஷ்ணன் நடித்தார். சொல்லுப்பா நண்பர்கள் சொல்லு. கோபாலகிருஷ்ணன் ஒரு காமராஜ் சார் வந்து ரொம்ப எஃபெக்ட். அவங்க அம்மா பேர்ல தான் இருக்கு படம். இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா எனக்கு முழுக்க ஒரே ஒரு ஆள் தான் அவரு. நாங்க எல்லாருமே சப்போர்ட். அம்மா பேர்ல தான். ஆனா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்றது நான் கூட இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும். இது அடுத்த கட்டத்துக்கு அவரு நல்லபடியா போகணும் வேண்டிக்கிட்டு அம்மா அபிராமி சினிமாட்டோகிராஃபர் ராஜு ராஜேந்திரன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அதற்கு முன்பாக அவருக்கு நமது தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார். ராஜேந்திரன் கடைசி வருஷம் ஆப்ரேட்டிவ் கேமரா ஒர்க் பண்ணியிருந்தேன். அது பார்த்தா அவரை கூப்பிட்டாரு. இதுக்கு முன்னாடி ரூபன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னோட 2வது படம் இது. இந்த படம் நல்லா வெற்றி ஆகணும்னு ஆசை இருக்குது. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திவ்யா துரைசாமியோட லாஸ்ட் போர்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அவரோட அசிஸ்டன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு பயங்கர காம்படிஷனாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்போ வந்து மிஸ்டர் யுவராஜ் அவர்கள் பேசுவார். இவர் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுத்து வச்சுருந்தா அவர்கிட்ட டைரெக்டாக அப்ரோச் பண்ணோம்னா அவர் வந்து ஓப்பனாக பேசி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போடுவார். அது சிம்பிள் கண்டிஷனாக தான் இருக்கும். ஆனால் படம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறாரு. யுவராஜ் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அதெல்லாம் கதைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் ஆல்ரெடி டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். நானும் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். எனக்கு வராதுன்ற ஒரு விஷயம்னா அது டைரக்ஷன் தான். அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ அப்போ நான் இவர் வந்து பேசும்போது டைரக்ஷனும் பார்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷனும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணிட்டு எப்படி சார் இது ரொம்ப சேலஞ்சான 2 வேலையும் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல கதையை வேற கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக வந்து நம்ம இதுக்காகவே சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அவரோட ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் கிடையாது. இதில் எல்லாமே 4 நாள் போது இன்னும் எப்படி ஒரு சேலஞ்சான விஷயத்த பண்ணியிருக்கீங்க. நோ மேட்டர் வாட் என்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்து வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். நிறைய ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. வெற்றி, சாட்சி மேடம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கோ டைரக்டர் மிஸ்டர் ரவி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். படம் பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். முருகேஷ் அவர்கள் ஓரிரு வார்த்தை. படத்தில் ஒர்க் பண்ண வாய்ப்பு அனந்தராமன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற அனைத்து இயக்குநர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் உங்கள் அதை தட்டியிருப்பேன் நிறைய வாட்டி. உதவி இயக்குநராக நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ட்ரை பண்ணும்போது எல்லாரும் கதவையும் தட்டியிருப்பேன்.
அந்த மாதிரி கற்றுக்கும்போது ஒரு சில பேர் எனக்கு உதவி பண்ணி என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக கேட்டுக்கிட்டு எனக்கு வேலை கற்றுக் கொடுத்து கொண்டு வந்திருக்கு. அதில் காமராஜ் சார் வந்து 10 வருஷமாக தெரியும். ஸோ அவர் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு கூட இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் காமராஜ் சார் மாதிரி ஒரு இயக்குனரை வந்து கண்டுபிடிச்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பட்டியல் வந்திருக்காரு. ஸோ அந்த பட்டியலான எப்படி தெரியும் உங்களுக்கு, அந்த பட்டியல் வந்து அவர் எப்படி பண்ணுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தை. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு படத்துக்கும் ஃப்யூச்சரில் எல்லோரும் உதவும். விஜய் மிட்டல் அவர்கள் பேசுவார்கள். காமராஜ் வந்து 100% இந்த படத்துக்கு வந்து இவன் மட்டும்தான் பொறுப்பு. சார் யாரும் தப்பா வச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டேவும் நான் அவன் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். அவனோட எஃபர்ட்ஸ் அவன் வந்து தனியாக ஒரு ஆளாக கேரி பண்ணி சுற்றிட்டே இருந்தான். ஒவ்வொரு கதையாக எடுத்து எடுத்து என்னோட அசிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எக்ஸப்ட் நம்பர். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். என்னோட எக்யூப்மெண்ட் தான் எடுத்துகிட்டு போவான். ஒவ்வொரு தடவை ஷூட்டிங் போகும்போதும் சரி இன்னைக்கு போகிறேன் 3 நாளில் முடிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி முடிப்பேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போவான். நான் வந்து கோலி சோடா பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனோ அதை வந்து அப்படியே நான் இவன்கிட்ட பார்த்தேன். இன்ச்சு இன்ச்சா படத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து தேங்க்ஸ் பிரதர். ஸ்க்ரீன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவர் ஜான் மகேந்திரன் வந்து சொன்னார், மகேந்திரன் சார் சொன்னார் சாப்பிடும்போது ஒரு அரிசி கீழே விழுந்துருச்சு, அந்த சாப்பாடு சோறு கீழே விழுந்துச்சு. அப்போது மகேந்திரன் சார் சொன்னார் அதை பார்த்துட்டு, பாவம் இல்லை இது அப்படின்னா. ஏன்பா? இல்லை எங்கேயோ ஒரு நிலத்துல வளர்ந்து காக்கா குருவிக்கெல்லாம் தப்பிச்சு அப்புறம் மூட்டை கட்டும்போது அங்கேருந்து மூட்டையில் விழாமல் கீழே விழாமல் மூட்டையில் ஏறி வண்டியில் ஏறி எங்கேயோ மார்க்கெட்டுக்கு போய் ஏதோ கடைக்கு போய் க்ளீன் ஆகி கடைசியாக குக் ஆகி உன் பிளேட்டுக்கும் வந்து இப்படி கீழே விழுது பார்த்தியா, அதுக்கு லைஃப் எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் அவனுக்கு வந்து உரைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இப்போ இண்டஸ்ட்ரி இருக்க நிலைமையில ஒரு படத்தை வந்து இன்ச்சு இன்ச்சா பண்ணி ரிலீஸ் பண்ணி அதை தேட்டருக்கு கொண்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு வழி ஆயிடுது. எல்லாம் நடந்தும் ரிலீஸ் ஆக முடியாமல் எவ்வளோ படங்கள் இருக்கு. அந்த சோறு வந்து அதுக்கு தான் எனக்கு உதாரணமாக தெரிஞ்சது. அப்படி ஒரு பருக்கையை செஞ்சு வச்சுட்டு காமராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தான், எவ்வளோ நாள் அங்கேயும் இங்கேயும் ஓடனா, எத்தனை பேர் பார்த்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து ரொம்ப நன்றி பிரதர். அட்லாஸ்ட் இப்போ வந்து படம் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கு, 4 கதைகளுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. காமராஜுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கிறதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இயக்குனர் காமராஜ் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. விஜயமுடன் சாருக்கு ரொம்ப நன்றி. விஜயமுடன் சார் வந்து எனக்கு போலீஸோடலேருந்து அவன்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கிற பயமாக்கிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட மாரல் சப்போர்ட்டு ப்ளஸ் இந்த படத்துக்கு வந்து ரெட் ஹீலியம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சாரோட எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன உதவி வேணும்னா கேளு, எப்போ வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து நிறைய உதவிகள் அவரை எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இந்த படம் வந்து ஏன் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்ம அஸ்னட்டாக தான் வாழ்க்கைய ஆரம்பித்தோம். அது போயிட்டு தான் இருக்குது. என்ன கதை ரெடி பண்ணுறோம், பெரிய ஹீரோ அப்ரோச் பண்ணுறோம், ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறோம். ஏதோ ஒரு காரணத்தால் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த கதையை பண்ண முடியல, திரும்ப ஒரு கதை பண்ணுறோம். இப்படியும் மாறி மாறி திரும்ப அதே நடந்துகிட்டு இருக்குது 10-12 வருஷமா. அப்போது இதில் ஏதோ ஐடியாவில் பிரச்சனையா, நம்ம சைடு எதுவும் பிரச்சனையா, இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் இது வேறு ஐடியா பண்ணணுமா அப்படிலாம் யோசிச்சு அப்புறம் தான் நான் ஒரு ஐடியா வந்தேன். சரி இண்டிபெண்டண்டாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த படம். அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணோம்னா அது வந்து பட்ஜெட் அதிகமாகும். அப்போது ஒரு ஆந்தாலஜியாக பண்ணோம்னா மல்டி ஸ்டார்ஸை உள்ளே போட்டுடலாம். அந்த டைமில் வந்து ஆந்தாலஜிங்கிறது 1-2 படங்கள் தான் வந்திருந்தது. பாபக்கதை ரிலீஸ் ஆகிருந்தது, நவரசா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தது. ஸோ அந்த பேட்டர்னில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கதைகளெல்லாம் தோணும் போது ஏற்கனவே நான் வச்சுருந்த மெயின் கதைகளை நான் வந்து ஆந்தாலஜிக்காக மாற்றினேன். ஸோ அதனால தான் ஒவ்வொரு கதையுமே இப்போ சொல்கிறாங்க, சில கண்டென்ட்லாம் வந்து இந்த தனி கண்டென்ட்டாக வந்து படமாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து உண்மையாக படத்துக்காக தான் வச்சுருந்தது, அதை தான் நான் மாற்றி இது வந்து அப்போ தான் இந்த ஆந்தாலஜி படம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து பட்ஜெட்டு அப்படிங்கும்போது அது ப்ரொடியூசருங்கிறது திரும்பவும் நான் வந்து தேட ஆரம்பிச்சு அது ஒரு டைம் போகும். அதனால் என்ன பண்ணேன், என் நண்பர்களெல்லாம் அசம்பிள் பண்ணேன். அந்த கதை தான் என்னை ஏற்கனுச்சு. அந்த கதை எப்படியாவது நான் படமாக பார்க்கணுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன். இருக்கிற கடலாம் வாங்கினேன், என்ன லிஸ்ட்டு போட்டு கடை வாங்கினேன், ஆட்கட்டு கடை வாங்கினேன், என்னோட அம்மாவோட நகையை நகை வச்சேன், இப்படி என்னென்னமோ செஞ்சுட்டேன். ஆனால் அது இப்போ வந்து படமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன நோக்கத்துக்காக நான் வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சேனோ அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன். ஸோ நான் போட்ட காசும் வந்துடும், நான் வந்து லாபமே சம்பாதிப்பேன்.
அது வந்து எனக்கு இந்த நோக்கம் வந்து இந்த படத்தால் நிறைவேறிச்சு. நான் ஒரு அசன்ட்டாக ஜெயிச்சேன். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கெல்லாம் படத்தை போட்டு காட்டினா தான் என்னோட ஜேர்னி வந்து நிறைவாகும். எல்லாரும் நல்லான்னு சொன்னாங்க. உங்களோட விமர்சனம் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உடனடியாக வந்து நம்ம போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக போட்டேன். உங்களோட நிறைகுறைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்கள் தலைவலிக்கு ஏற்றிக்கிறேன். இதில் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்து டிசைன் பண்ணப்போ இந்த படத்துக்கு ஒரு முகம் தேவைப்படுச்சு. ஹீரோ யார்? எல்லா கதைக்குமே இந்த படத்துக்கு யார் ஹீரோ அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போது புதுமுகன்னு சொன்னோம்னா அது என்னை வந்து சாதாரண நடிச்சு கடந்து போயிடுவாங்க. அப்போ நான் ஒரு பேர் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போது நான் வந்து கண்டுபிடிச்ச பேர் தான் வெற்றி. வெற்றி அப்படின்னு சொன்ன உடனே வெற்றி இருக்காரா, அப்போ கதை கரெக்டாக இருக்கும், அவரு வந்து சும்மா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரமாட்டாரு, அப்புறம் வெற்றி இருக்காருப்பா, அப்புறம் என்னப்பா நீ தப்பிச்சிருவோப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைன் சொல்லும் போதும் டிசைன் காட்டும் போதும் அந்த படத்தோட கேஸ்டிங்கை சொல்லும் போதுமே வெற்றி பேர் சொன்ன உடனே அது வந்து உண்மையாகவே வந்து அந்த கதை பிடிச்சி தான் படம் பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும். இது ஏன் வெற்றி நடிச்சாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கதையில வந்து நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சாரு. நான் அந்த ஒய்ஃபு இறந்ததுக்கப்புறம் அழுகுறதுலாம் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எடுத்தேன். திரும்ப எடுத்தேன். விடிய போச்சு அந்த ஷூட்டிங்லாம். ஆனால் முகம் சுளிக்காம அவ்வளோ கோஆப்ரேஷன் வெற்றி. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த கேரக்டருக்கு இது அவரோட ஒய்ஃப் கேரக்டருக்கு வந்து எனக்கு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு ஒய்ஃப் கேரக்டர் தேவைப்படுச்சு. அதுக்காக நான் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது முதல் ஆப்ஷனாகவே எனக்கு சாக்ஷி கிடைச்சாங்க. சாக்ஷி வந்து மிக மிக டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு. எந்த வித இதுவும் இல்லாமல் ரொம்ப டெடிகேட்டிவாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா அவங்க நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம எந்த படத்துக்கு நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மில்லியன்ல இன்ஸ்டாவில் ட்விட்டர்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்கள இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. நம்ம படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவங்க வந்து கான்டெஸ்ட்லாம் போட்டாங்க. அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ அப்படி சம்திங் ஏதோ அப்படிலாம் கான்டெஸ்ட் போட்டாங்க. லைவ் வந்தாங்க. லைவ்ல வந்து இந்த படத்தை வந்து அதர்ம கதைகளை யூஸ் பண்ணாங்க. அப்படி ஒன்று அந்த படத்துக்காகவே உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த இவங்க அம்மோ அபிராமி, திவ்யா தேவசாமி அவங்களுமே ரொம்ப டெடிகேட்டிவாக அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அழகாக நடித்தாங்க. அப்புறம் அனுபரமியா மேடம், ஸ்ரீதேவா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் சில ப்ரொடக்ஷனில் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவங்க வந்து பெருசாகவே எடுத்துக்கல. ரொம்ப அந்த கதைக்காகவே அவங்க வந்து வாழ்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் பூராம் சார் மிஸ் பண்ணேன். பூராம் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவரை வச்சு தான் ஆரம்பித்தேன். அவர் தான் வந்து இந்த படத்தை ஆரம்பித்து வச்சவர். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து இந்த படம் வந்து ஒரு ஒருத்தான படமாக மாறிச்சு. அவர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்தடுத்தது வந்தாங்க. அதுக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது, அவர் டப்பிங்ல பார்த்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. அவர் எனக்கே கால் பண்ணார், டப்பிங் முடிச்சிருப்பா சீக்கிரம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு எதுவும் தோணி இருக்கு. நானும் போய் டப்பிங் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல அவர் எல்லாம் போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் எனக்கு கூட தான் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் 4 டெக்னீஷியன்ஸ். இந்த கதைக்கு ஏன் நான் 4 டெக்னீஷியன்ஸ் போனேன்னா, நான் முதல்ல வந்து நானே இது 4 டேரக்டர் தான் வழக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயனாவே. அது ஒரு கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 டெக்னீஷியன்ஸ் போனேன். எனக்கு 4 கேமராமேன்ஸ். இது அம்மோபிராமி போர்ஷன் வந்து MS பரணி அப்படின்னு சொல்லி பண்ணாரு, சாரோட அசிஸ்டன்ட். அப்புறம் வெற்றி போர்ஷன் வந்து KK அப்படின்னு பண்ணாரு, அவரும் சார் அசிஸ்டன்ட். 3வது ஜெபின் ரெஜினால் அப்படின்னு சொல்லி இந்த பூராம் போர்ஷன் பண்ணாரு. 4வது திவ்யா தர்ஷன் போர்ஷன் ராஜீவ் ராஜேந்திரன் பண்ணாரு. எல்லாமே சிறப்பாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அவங்கவுங்க போர்ஷனை அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக அவங்க பண்ணாங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த கதையிலோட கேமராமேன் ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த கதைக்காக அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக தான் பண்ணாங்க. அந்த கதைக்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த கதை சில கதை வந்து பல லொகேஷன்ஸ்ல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சில கதை வந்து ஒரே லொகேஷன்ல இருக்கும், அது ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த கதை வந்து ஒரே லொகேஷன் சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு இருக்கும். அதுதானே ஒழிய கதைக்கு தன்மையா என்ன வேணுமோ அதை வந்து கேமராமேன்ஸ்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அம்மோபிராமி போர்ஷன் வந்து ஏஆர் ரஹ்னா மேம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரான பாட்டு, கொஞ்சம் மாடர்ன் டச் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு கொண்டதுக்கு அப்புறம் ஒரு கோயர் எஃபெக்ட் ஒன்று போட்டாங்க. அந்த பேர் அவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் ரொம்ப நிகழ்ந்துட்டேன். அப்புறம் நான் அந்த அண்ணன் வராரு வெளிவிடு, அது கானா சாங்கத்தை நான் கேட்கவே இல்லை. RR போட்டு அவங்க போட்டு காட்டுறப்போ அந்த சாங் அப்படியே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன மேம் அப்படின்னு சர்ப்ரைஸாக இருக்கு தான் நான் போட்டேன் அப்படின்னாங்க. அதாவது அவங்க சாங் கேட்காமே போட்டு கொடுத்தாங்க. அந்த மாடல் சாங் தான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க இருக்கிறது மியூசிக் டைரக்டர்ல ஃபர்ஸ்ட் பேர் சொன்னோடனே ஏஆர் ரஹ்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. 2வது போர்ஷன் வந்து வெற்றி போர்ஷன் வந்து சரத்குமார் பண்ணாரு. அவர் ஆயுர்ஜியராஜ் இன்ஜினியராக இருக்காரு. 2 படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. RR பண்ணியிருக்காரு, ஒரு சாங்கும் பண்ணியிருக்காரு. 3வது போர்ஷன் வந்து ஹரிஷ் அர்ஜுன். அதோட RR வந்து செம சூப்பர். அவர் வந்து அவரோட ஸ்டுடியோ போட்டு காட்டினாரு. அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஆகா, அப்படியே ஒரு ஜிப்புன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. கரெக்ஷன் இல்லை, 90% ஓகே டீச்சர் கரெக்ஷன் பண்ணோம். அப்புறம் 3வது SN அருணகிரின்னு திவ்யா தேவசாமி போர்ஷன். அவர் வந்து 2 சாங் பண்ணாரு. வேற ஒரு ப்ராஜெக்ட் காரணமா அவர் வந்து RR கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து திரும்ப ஹரிஷ் அர்ஜுன்ட்டே வந்தேன், நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னா ஹரிஷ் அர்ஜுனும் அதை இதை சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எடிட்டர்ஸ் மட்டும் 4 வகையில் ட்ரை பண்ணல. நான் வந்து ட்ரை பண்ணேன்.
அதில் ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து அம்மாபுரம் போர்ஷன் வந்து கோபாலகிருஷ்ணன் பண்ணார். ரெண்டாவது வந்து வெற்றி போர்ஷன் சதீஷ் குரோசவா பண்ணார். மூணாவது ஜெபின் ரெஜினால் இது எடுத்த நாகரான் பண்ணார் பூரம் போர்ஷனு. நாலாவது மகேந்திரன் கணேசன் பண்ணார். அது எல்லாமே ரொம்ப எனக்காக சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் இதோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு யுத்தம் மாதிரி தான். ஒரு டேரக்டர் ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் ஒரு ரிலீஸ் பண்ற ப்ரொடியூசருக்குமே. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை யார் பிடிக்கிறது கைப்பற்றுறது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட தந்திரங்களையும் ஐடியாக்களையும் அவங்க பிரயோகிக்கிறாங்க. அந்த இதுல வந்து இந்த வெள்ளிக்கிழமை ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம வந்து இதோட நோக்கம் நிறைவேற்றிட்ட டைரக்டர் ஆகிட்டேன். அதனால நான் வந்து தப்பா சொல்லலை. என்னன்னா ஒரு வார்லையும் லவ்லையும் நம்ம நிறைய ஐடியாக்களை எந்த ரூல்ஸ் வேணா ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி சினிமாவை வந்து ஓட வைக்கிறதுலையும் நம்ம வந்து எல்லா ஐடியாஸையும் இந்த ஐடியாஸும் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டைரக்டராக வந்து அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு அது புரிஞ்சது. இதை பற்றி நீங்களாம் நிறைய எழுதணும். எழுதினா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நிறைகுறைகளை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்து திரு வெற்றி அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த காமராஜருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஆல்ரெடி 3 படம் ஷூட் முடிச்சிட்டார். 4வது ஒரு படம் ஷூட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும், ஒரு 1/2 hour தான் வரும் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு எனக்கு ஆந்தாலஜின்ற போது பெருசாக ஒன்றும் இது ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கேட்டேன். அது கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது சொசைட்டிக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து பட்ஜெட்லாம் பார்க்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி கொடுத்தேன். ஸோ ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கோம். வெளியே எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றது நீங்கள் தான் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து சஞ்சீவி அவர்கள் ஓரிரு வார்த்தை. வாங்க, நீங்கள் மறைஞ்சு நின்றதுனால தெரியல, கொஞ்சம் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் காமராஜ் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் வந்து டாக்டர் மினிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னார். பண்ணி கொடுத்தேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. காலேஜ் நம்ம வெற்றி ஹரிஸ் நிறைய பேர் நம்ம தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் தான் மீடியா தான் ஹெல்ப் பண்ணணும். ஸ்ரீதேவா அவர்கள் பேசுவார்கள். கொஞ்சம் இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் ஒருத்தருக்காக ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னா நம்ம காமராஜ் சாருக்காகவும் அவருடைய உழைப்புக்காகவும் மட்டும்தான். இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. வருங்க. என் பேர் ஸ்ரீதேவா. நான் திருச்சி பையன். ஒரு 7-8 வருஷமாக போராடி இப்போ தான் எனக்கு ஒரு படத்தில் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமாக எனக்கு கிடச்சிருக்கு. விஜய் தொலைக்காட்சியில் நம்பர் 1 சீரியலாக தொடர்ந்து 2 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த 4 கதைகளில் நம்ம வெற்றி அண்ணன் நடித்த கதைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் திருச்சியில் இருந்த பிறந்தே வெற்றி அண்ணனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். வெற்றி அண்ணனை செலக்ட் பண்ணுற கதையில் ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். 8 தோட்டாக்கள் படத்தை நான் தேட்டரில் போய் திருச்சியில் ரசித்தேன். அதுக்கப்புறம் ஜிவிஎன்ற படத்தையும் நான் ரசித்தேன். ஜிவிஎன்ற படத்துக்கு நான் பெரிய ஃபேனாகவே மாறிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வெற்றி அண்ணனோட படங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏற்கனவே 10-15 படம் நடித்த ஒரு ஹீரோ ஃபைட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையை, ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அது சரியாக மக்கள்கிட்ட போய் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அது நல்ல ஒரு ரீச் ஆகி வசூல் ரீதியாக ஜெயிச்ச படங்கள்னு பார்த்தா கம்மியான அளவில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுன்ற ஒரு கதையை எடுக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச் வேணும். அதை எடுத்து நடித்த வெற்றி அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதுபோக நேற்று முந்தானேற்று வரைக்கும் இந்த தேட்டரில் கிடைக்கிற விஷயம் அப்படின்றது வந்து மற்றவங்களோட பிரச்சனையாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது தேட்டரில் கிடைக்கிறது இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி புது இயக்குநர்கள் ஒருத்தரும் வரும்போது தான் புது புது விஷயங்கள் திரையில் பார்க்க முடியும். அது மக்களுக்கு போய் சேரணும் முதல்ல அந்த மெசேஜ். ஸோ அதை பத்திரிகையாளர்களும் சரி மற்ற இயக்குநர்களும் சரி இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ நல்ல வழியில் கொண்டு போய் சேர்த்து எங்கள் மாதிரி புதிய கலைஞர்களை மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு போக எங்களுக்கு வழிவகுத்து தரணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்து அனுபரம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி என்னோட கதையோட தலைப்பே வந்து தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். தர்ம கதைகள் தான் வச்சிருக்கோம், அதர்ம கதைகள்னு வச்சிருக்கோம் கூடாது. காலையில் எழுந்திருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுலாம் சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. அது வீடாகட்டும், சொசைட்டி ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனா எக்கச்சக்கமான ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். அது வெளியே எடுத்து சொல்லி அது முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு தர்ம கதைகள் ஃபஸ்ட்டு பேர் வச்சிருக்கலாம் சார். ப்ராக்டிக்கல் விட
ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற ஒரு விஷயம் அதை ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு போறதுதான். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங்கோட ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரிய படங்களுக்கு இருக்கிற ஒரு டார்ச் லைட் வந்து சின்ன அகல் விளக்குக்கு கண்டிப்பா இருக்கிறதே தெரியாது. உப்புன்னு ஊதுனா அணைஞ்சிரும். ஆனா அந்த அகல் விளக்கு நமக்கு கொடுக்குற ஒரு ஏகாந்தமான ஒரு அமைதியும் ஒரு அழகான ஒரு வெளிச்சமும் பெரிய படங்களால நிச்சயமா கொடுக்க முடியாது. பெரிய படங்கள் நமக்கு கொடுக்கறதுனால தேவையில்லாத பதட்டம், அநியாயத்துக்கான ஒரு வன்முறை, இந்த மாதிரி கதைகள்லாம் எடுக்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. துணிஞ்சு வந்து எடுக்கிறதே பெரிய விஷயம். அவங்களுக்குலாம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா நடக்க போறது கிடையாதுதான். நம்ம கெஞ்சவே கூடாது. ஆக்சுவலி நம்ம ஒரு நல்ல படைப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரு விளம்பரமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஹியூமானிட்டி தான் அதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வைக்கணும். நீங்க இது பண்ணுங்க, நீங்க இது செய்யுங்கன்னு சொல்லி பெரியவங்களுக்குலாம் நம்ம புத்தி சொல்ற ஸ்டேஜ்லாம் நம்ம இருக்கவே கூடாது. ஆஸ் இட் இஸ் ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே இசையமைப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து அதுக்கு பின்னாடி உழைச்ச ஒவ்வொருத்தருமே எதிர்காலம் ஏதாவது ஒன்று இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இதை பயணிக்கல. நாம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி நல்ல படைப்புகள்லாம் நாளைக்கு நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பாராத ஒரு கனவு அவங்க எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கு. அது கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. நடக்கும் சாட்சி எதிரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசுவீங்க.